ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலியா ஜும்கானா. ரெடியா? இப்போ கேம்ஸ் பேக். ஏன்னா எப்படி கத்திட்டு இருந்தீங்க, ஸோ திருப்பி கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த வாட்டி என்னன்னா, ஒரு பொண்ணுங்களாம் எடுத்துட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிடலாமா? இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு, எனக்கு எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதாகல, இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போட நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக போடுங்க சொன்னாங்க. சரி ஓகே, கண்ணாடி போடலாங்கிட்ட. கண்ணாடி போட்டால் செட்டே ஆக மாட்டேங்குது கண்ணாடி. சரி ஓகே, அதை மாட்டிடலாங்கிட்ட. அதை வேண்டாமே வேண்டாம், கண்ணாடியே வேண்டாமா, நாங்கள் கண்ணாடி இல்லாமல் அழகா இருக்கிறவங்கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன போடலாம்னா யோசிக்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது அவங்க நிறைய டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க ரெட்டு காட்டினாங்க, ஆனால் இதுதான் அவங்களுக்கு நல்லா இருக்குது. இது கூட வந்து இந்த கோட் இல்லாமல் லைட்டாக போட்டால் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது. ஸோ பாய் பாய். அண்ட் முக்கியமாக என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் பேரெல்லாம் இருக்குது, அது அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. அது வந்து எப்படி சொல்லலாம், இப்போது ஒருத்தவங்களை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. இவங்கள இப்போ இவங்க பேர் குக்கி. எதுக்கு தெரியுமா இவங்க பேர் குக்கி? அவங்க இது கீழே பாருங்கள், குக்கி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குதா, அதனால இவங்க பேர் குக்கி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பேரே அங்கங்கே எழுதி இருக்கும். அது சொல்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி மாற்றியாச்சு. முன்னாடியே அவங்க ஒருத்தவங்க இதே மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி இவங்களே மாற்றியாச்சு. ஸோ பாய் பாய். இன்னொருத்தவங்கள பார்க்கலாமா? பாய் பாய் குக்கி. ஸோ இன்னொருத்தவங்க யாருன்னா, இங்கே சொன்னால ஹாட்டி, இவங்க பேர் தெரியல, ஆனால் டியரு, ஃபயரு, சன்னுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, லீஃபு. அண்ட் இவங்க பேர் என்னன்னா ஆரஞ்சு. ஏன்னா அங்கே பாருங்கள் சிம்பிள் தெரியுது, ஆரஞ்சு. ஆமாம் அவங்க வேறு சொல்கிறாங்க பாருங்கள். சரி ஓகே, டேரெக்டாக நாங்களோட எதுக்கே போயிடலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வாட்டி இவங்களுக்கு காஸ்டியூம் என்னன்னா இதுதான், ட்ரெஸ்ஸஸ் தான். என்ன ட்ரெஸ்? டிஷர்ட்ஸு. சாரி, டிஷர்ட் தான் இவங்களுக்கு. ஸோ டிஷர்ட் கூட ஒரு கோட் போட்டு அனுப்பிச்சி விட்டுருணும். ஆக்சுவலி நிறைய கோட் வாங்கணும், ஆனால் நான் விட்டு இப்போதைக்கு ரெண்டே தான் இருக்குது. ஸோ 2 போட்டுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் டார்க்கு தான் சூஸ் பண்ணேன். டார்க் அவ்வளோ பிடிக்காதனால இவங்களுக்கு லைக் கொடுத்து பாய் பாய் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் யார் இருக்கிறாங்க தெரில. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இவங்க பேர் வந்து ட்ராகனி. எதுக்கு தெரியுமா இவங்க ட்ராகன்? பார்க்கவே சும்மா ட்ராகனாக இருக்கிறாங்களே. ஸோ அதனால இவங்களுக்கு ட்ராகன். ஆக்சுவலி இவங்களுக்கு போடலாம். அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு வார்த்தையை சொல்லணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டு தானே பார்க்குறீங்க. பண்ணிட்டு பார்க்கலன்னா சீக்கிரமாக பண்ணிட்டு பாருங்கப்பா. என்னப்பா இது, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் நானே. ஸோ சீக்கிரமாக பண்ணிட்டு பார்க்குறீங்களா? ஸோ இந்த ரெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ரெட்டு போட்டு அதுக்கு லைட் கலரில் ஒரு கோட் போட்டு அமுச்சு விட்டுட்டேன். ஓகே பாய் பாய். இன்னும் யாராச்சும் இருக்கிறாங்களா பார்க்கணும், இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இன்னும் யார்? அவ்வளோதான், யாரும் இல்லை போல இருக்குது. ஆமாம் சொன்னேன்ல, ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்னேன் நிறைய இருக்குது, நிறைய பேர் வந்து நான் போட்டுட்டேங்கிட்டு. அதனால இப்போதைக்கு யாரும் இல்லை, இப்போதைக்கு இவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ராக் கேக் இதெல்லாம் போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முட்டை வந்து உடஞ்ச உடனே வந்து அவங்களுக்கும் நாங்கள் வந்து இதே ட்ரெஸ்ஸஸ்லாம் போடலாம். எப்படி ஜாலியாக ஜம்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும்